தனுசு ராசி என்ன செய்யணும் ஜெயிக்கிறதுக்கு? தனுசு ராசி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே போயிடணும். அப்புறம் ஒரே நேரத்தில் 9 பிரச்சனைங்க யாராலையும் அணுக முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அதை வரிசைப்படுத்தணும். முதல்ல இந்த பிரச்சனை, இதுதான் நமக்கு முக்கியமான பிரச்சனை, அடுத்தது முக்கியமான பிரச்சனை, முதல்ல ஒரு ஒன்றா தான் சால்வ் பண்ணணும். தனுசு ராசிக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, எல்லாத்தையும் ஒரே நாட்டில் தீர்த்து இம்மிடியட்டாக பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகி நம்ம உட்காரணும். அது வாய்ப்பில்லை ராஜா. மூணாவது என்ன பிரச்சனைனா, தனுசு ராசிக்கு நினைச்சது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுபடி கிடைக்கணும். அது இந்த பிறவியில் வாய்ப்பில்லை. நமக்கு ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு எப்போ புரியும் அப்படின்னா, பின்னாடி திரும்பி பார்த்தா தான் புரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நல்லதா கெட்டதான்னு இப்போ புரியும். அப்படி தான் வாழ்க்கையில் எப்பவுமே. யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் பை லுக்கிங் பேக்வர்ட், நாட் பை லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் உண்டு. அதாவது எப்போதுமே வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இல்லையான்னு எதிர்காலம் தான் நமக்கு சொல்லுமே தவிர இறந்த காலம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் எதிர்காலத்தில் நம்ம சொல்லலாம், பின்னாடி பார்த்து இது நம்ம எடுத்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில் நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது இறந்த காலம் தான் நமக்கு சொல்லுமே தவிர எதிர்காலம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் எதிர்காலத்தை இப்போயே நம்மளால் கணிக்க முடியாது. பின்னாடி பார்த்து சொல்ல முடியும், 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையான்னு இன்றைக்கி தெரியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.